ராக்கி பார்ட்டிகல்ஸ் தான் என்ன செஞ்சு பல மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு பல டைரக்ஷன்ல இட் இஸ் தூக்கி எறியப்பட்டது. வித்தியாசம் வெவ்வேறு வெலாசிட்டிஸ்ல வெவ்வேறு டைரக்ஷன்ல இட் இஸ் அந்த மாதிரி இருந்த அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், சில பார்ட்டிகல்ஸை பிளானட்ஸ் சொல்கிறோம், சில பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம், சில பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படின்னா பெரிய பெரிய மலைகள் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் அந்த 2 பிளானட்ஸ்க்கு இடையில ஒரு பெல்ட் மாதிரி ஹியூஜ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ், அதுதான் வந்து மீட்டியோர்ஸ் நம்ம சொல்கிறோம். வந்து நம்ம மேலே எப்போ வேணாலும் அந்த அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை தாண்டி ஜூபிட்டர் தான் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அந்த ஹியூஜ் மாஸ் பெரிய பிளானட்டாக இருக்கிறதுனால நம்ம கிட்ட வராமல் அதுதான் காப்பாற்றிட்டு இருக்கு. எப்போ சப்போஸ் அதோட வெலாசிட்டி அதோட வேற வேற காம்பவுண்ட் பேராமீட்டர்ஸ் மாறிச்சுன்னு சொன்னால் எப்போயாவது நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு. அப்படி வந்ததுன்னா ஒரு தடவை அந்த மாதிரி மோதி டைனோசர் மாதிரியான பெரிய ஹியூஜ் இருந்ததுலாம் அழைப்பு போச்சு. ஸோ அந்த மாதிரி மீட்டியோர்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து காமெட். காமெட்டுங்கிறது இட் இஸ் ஒரு ஒரு ஹியூஜ் மாஸ் ஆஃப் டஸ்ட்டு. அதில் வந்து ஃப்ரோசன் ஐஸும் இருக்கும், ஐஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அந்த ஃப்ரோசன் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அது வரும்போது அது என்ன செய்யும்னு சொன்னால் இட் லெங்தன்ஸ் இன்டு வால், ஒரு வால் மாதிரியான ஒரு நீட்டமான ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிடும். அது நத்திங் பட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். டஸ்ட் பார்ட்டிகல் ஃப்ரோசன் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் காமெட்டுங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச காமெட் அப்படின்னு சொன்னால் ஹாலிஸ் காமெட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்ஸ் இன் 76 இயர்ஸ் நம்ம இடத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். 76 இயர்ஸ் ஒரு தடவை தான் அதை பார்க்க முடியும். அதை கண்டுபிடிச்சது வந்து ஹாலிஸ், அதனால அது அவருக்கு பேர் ஹாலிஸ் காமெட். இன்னொன்று ஒரு நம்ம ஒரு மூட நம்பிக்கை ஒன்று வச்சுருக்கோம். எப்போல்லாம் காமெட் தோணுதோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்க, யார் வந்து ஆள்றாங்களோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து, அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவும், அது வந்து கன்ஃபார்ம்ட் ஐடியா கிடையாது, ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தான். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்போ எப்போ சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அது வருதோ அந்த ஹியூஜ் மாஸ் ஆஃப் டஸ்ட் கிளவுடு அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் அது வரும்பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்யும், அந்த ஹியூஜ் மாஸ் வால் வந்து ஒரு தலை மாதிரியும் டெய்ல் வந்து என்ன செய்யும், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறது இது லெங்தன்ஸ் இன்டு அது இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரு டெய்ல் மாதிரியான இதுதான் வந்து ஆமாம் இந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன் அது இட்ஸ் நத்திங் பட் அது ஃபுல்லாகவே என்ன அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கேஷியஸ் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன கேஸஸ் மெயினாக பார்த்தோன்னா ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸ் தான் அது ஃபுல்லாக இருக்குது. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த ஃப்ரோசன் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த வால் மாதிரி தெரியுது, ஹெட் மாதிரியான ஒரு பார்ட்டிகல் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு தெரியறது வந்து 76 இயர்ஸ் வர ஹாலிஸ் காமெட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை விட அதிகமான ரெவல்யூஷன் பீரியட் உள்ள காமெட்ஸ்லாம் இருக்குது. 100 இயர்ஸ் தாண்டி 150 இயர்ஸ் தாண்டி ரெவல்யூஷன் பீரியட் இருக்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம லைஃப் டைமில் நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா?